ஒரு கனவு வருது. அந்த கனவுல ஒருத்தர் உங்க மனசு நோகுற மாரி பேசுறாரு, உங்கள திட்டுறாரு, உங்கள அடிக்கிறாரு, உங்கள டார்ச்சர் பண்றாரு. உங்க கனவுல உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு குடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா, நெஜத்துல அதாவது கனவு இல்லாத நேரத்துல, நெஜத்துல அவரு உங்க மேல ரொம்ப அன்பா இருக்கிறாரு, பிரியமா இருக்கிறாரு, பாசமா இருக்கிறாரு. நீங்களும் அவரோட ரொம்ப அந்யோன்யமா இருக்கிறீங்க. ஆனா, கனவுல மட்டும் உங்களுக்கு ஒரு தொந்தரவு தராரு. அவரு கனவுல உங்களுக்கு குடுக்குற தொந்தரவ நெனச்சு நீங்க ரொம்ப ஏங்குறீங்க, மன கஷ்டப்படுறீங்க. அத நெனச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. இப்ப கனவுல உங்கள டார்ச்சர் பண்றாருல்ல, உங்கள தொந்தரவு பண்றாருல்ல, ஸோ நேர்ல நல்லா இருக்கிறாரு, கனவுல டார்ச்சர் பண்றாரு. இப்ப அந்த கனவுல அவரு உங்கள டார்ச்சர் பண்றதுனால, உங்கள தொந்தரவு பண்றதுனால, உங்களுக்கு மனசு ரொம்ப சிரமப்படுது. ரொம்ப ஆதங்கப்படுறீங்க. இப்போ உங்க கவலைப்படுது. அந்த மனக்கவலைக்கு காரணம் யாரு? நீங்களா? அல்லது கனவுல உங்கள டார்ச்சர் பண்றாரு அவரா? ஏன்னா, கனவுல உங்கள ரொம்ப தொந்தரவு பண்றவரு, உங்கள திட்டுறது, உங்கள அவமரியாதைப்படுத்துறவரு நிஜத்துல நல்லபடியா பழகுறாரு. ஆனா கனவுல மட்டும் உங்களுக்கு அவரோட அந்யோன்யம் ரொம்ப குறைவா இருக்கு. அவரு தான் பொறுப்பு அப்படின்னா நிஜத்துல நல்லா தான் இருக்கிறாரு. ஸோ கனவு உங்களுடைய கனவுல தானே அவர் உங்களை தொந்தரவு பண்றாரு, உங்களை திட்டுறாரு. ஸோ அப்போ அது காரணம் அவரும் நீங்க சொல்ல முடியாதுல்ல, அது காரணம் நீங்க தானே. சரி, அது காரணம் நீங்களா இருந்தாலும் கனவுல அவர் உங்களை தொந்தரவு பண்றாரு. ஸோ நீங்களும் அந்த கனவுல வரக்கூடிய அந்த சம்பவங்களை நினைச்சுதானே நீங்க ஃபீல் பண்றீங்க. அப்ப இது ஒரு கொஞ்சம் நீங்க யோசிச்சு பதில் சொல்லக்கூடிய ஒரு கேள்வி. நிஜத்துல நல்லபடியா பழகிறவரு கனவுல உங்களுக்கு தொந்தரவு தர, உங்க மனசு நோகிற மாதிரி நடந்துக்கிறார். அதுக்கு உங்க மனம் ஆதங்கப்படுறதுக்கு, கனவுல உங்க மனம் ஆதங்கப்படுறதுக்கு பொறுப்பு நீங்களா அவரா? இதுக்கு ஆன்சர் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறது பார்த்தீங்கன்னா கடவுள், ஆன்மா, கற்பனை. மூணும் தனித்தனி வார்த்தையா பாருங்க. கடவுள், ஆன்மா, கற்பனை. நான் உங்கள் ரியா. ஆன்மாவை பத்தி பார்க்கலாம். ஆன்மானா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஆன்மாங்கிறது உடலோட ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ உடலும் உயிரும் ரெண்டும் ஒட்டி இருக்கு, ரெண்டும் இணைஞ்சி இருக்கு. உடல்ல இருந்து உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னா உடலை பிணம்னு சொல்லுவாங்க. பாடி, டெட் பாடி. அது உடல்னு கூட சொல்ல மாட்டாங்க, அது பிணம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, பாடி அப்படிம்போம். அதே உடல்ல இருந்து உயிர் பிரிஞ்சது இல்லை, அந்த உயிர் தான் ஆன்மான்னு சொல்றாங்க. அந்த உடல்ல இருந்து பிரிந்த உயிர் இருக்குல்ல, அது உடலும் உயிரும் பிரிஞ்சிருக்கிற வரைக்கும் அது உயிர். அந்த உயிர் உடலோட ஒட்டி இருக்கிற வரையும் அது உயிர். உடலை பிரிஞ்சிருச்சு அப்படின்னா ஆன்மா. பொதுவாக இந்த ஆன்மா அப்படிங்கிறது எடை இல்லாத ஒரு விஷயம், பொருளற்றது. பொருளற்றது எல்லாமே எடை இல்லாமல் இருக்கும், வெயிட் இல்லாமல் இருக்கும். இந்த ஆன்மா அப்படிங்கிறது எடை இல்லாத எல்லாமே மேல் நோக்கி செல்லும். உடல் அப்படிங்கிறது பொருள், கண்ணுக்கு தெரியக்கூடிய பொருள். இப்போ உடலை பார்க்கலாம், ஆன்மாவை பார்க்க முடியாது. உயிரை பார்க்க முடியாது, ஆன்மாவை பார்க்க முடியாது. ஸோ உடல் மண்ணுக்கு சொந்தமானது. ஆன்மா அப்படிங்கிறது அதாவது உயிர், உடலோட ஒட்டி இருக்கிற வரைக்கும் உயிர், உடல்ல இருந்து பிரிஞ்சிருச்சு அப்படின்னா அது ஆன்மா. ஸோ இந்த உயிர், ஆன்மா அப்படிங்கிறது வானத்துக்கு சொந்தமானது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. இதோட ஆரிஜின் எங்கேருந்து இந்த கருத்துலாம் வந்தது அப்படிங்கிறது நான் பின்னால் சொல்றேன். இப்போ இந்த ஆன்மா என்ன பண்ணும் அப்படின்னா எப்பொழுதுமே மேல் நோக்கி செல்ல தான் பார்க்கணுமா. இந்த ஆன்மா உடல்ல இருந்து மேல் நோக்கி செல்ல தான் பார்க்கும். இந்த உடலும் உயிரும் ஒருங்கிணைந்து இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமா இருப்பாங்க. நோய் நொடி இல்லாம, வலி வேதனைகள் இல்லாம, உணர்ச்சிகள் எதுவும் தொந்தரவு இல்லாம, மனம் அமைதியா இருக்கும், உடலும் ஆரோக்கியமா இருக்கும். இந்த ஆன்மா மேல் நோக்கி போறதுதான் உயிர் பிரியறது. இப்ப ஒரு மனிதன் உயிர் பிரியும் தருவாயில இந்த ஆன்மா உடல்ல இருந்து பிச்சுக்கிட்டு மேல போக பார்க்க மாட்டோம். ஸோ அப்போ வலி வேதனை அதிகமாகும். எப்படி ஒரு பசையோட ஒரு பொருள் நல்லா ஒட்டிட்டு அதை இழுத்தோம் அப்படின்னா அது இழுக்கும் போது எவ்வளவு கடினமா இருக்கும். அந்த மாதிரி இந்த ஆன்மா இருக்குல்ல, உடலோட ஒட்டி இருக்கும், உயிரா ஒட்டி இருக்கும். இந்த உடல்ல இருந்து பிரியும். ஒரு மனிதன் மரணிக்கும் போது இந்த ஆன்மா கொஞ்சம் கொஞ்சமா பிக்க தொடங்கும்.
அந்த மரணிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாலேயே அது உடல்ல இருந்து வெளிவர தொடங்கிடும். எப்பொழுதெல்லாம் இந்த ஆன்மா உடல்ல இருந்து வெளியில வருதோ அப்போதெல்லாம் வேதனை அடையும். அந்த வேதனை அடைஞ்சு அது ஒரு மிகப்பெரிய ஒரு வலியை கொடுக்கும். அந்த உடலுக்கு வலியை கொடுக்கும். உயிர் இருக்கிற வரையும் அந்த உடலுக்கு வலி இருக்கும். உடலை விட்டு முழுவதுமா பிரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஆன்மா வலி இருக்காது. ஒரு மனிதன் மரணிக்கும் போது இந்த ஆன்மா மேல் நோக்கி செல்ல முயற்சி பண்ணும். ஏன்னா ஆன்மா பொருளற்றது, எடை இல்லாதது. எடை இல்லாத எல்லாமே மேல் நோக்கி செல்லும் அப்படிங்கிற ஒரு இயற்கையின் இயல்பை பொறுத்து அது மேல் நோக்கி செல்ல தான் முயற்சி பண்ணும். உடல் மண்ணுக்கு சொந்தமானது. அது நம்ம எரிச்சாலும் புதைச்சாலும் அது மண்ணோட கலக்கக்கூடியது, மண்ணோட கலந்து. இந்த பிரிகிற நிகழ்வு இருக்குல்ல, இந்த உடல்ல இருந்து ஆன்மா பிரிகிற நிகழ்வு, அது இந்த பழங்காலத்து சீன தத்துவத்துல சில கருத்துக்கள் சொல்றாங்க. அது உங்ககிட்ட நான் பகிர விரும்புறேன். ஆன்மாவை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த உயிர்ல இருந்து உடல்ல இருந்து உயிர் பிரியறதுக்கு சில நேரத்துக்கு முன்னால வரைக்கும் ஆன்மா இந்த பூமியோட தொடர்புல இருக்குமாமா. அது முன்னே தெரிஞ்சிருமாமா, நம்ம மேல போக போறோம், இந்த உடலை விட்டு நம்ம மேல போக போறோம் அப்படின்னு. உடலை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறமேட்டும் சில மணி நேரங்கள் ஆன்மா பூமியோட தொடர்புல இருக்கும் அப்படிங்கிறாங்க. சில மணி நேரங்கள் அப்படிங்கிறாங்க. அது எவ்வளவு நேரம் அப்படிங்கிறதுல நிறைய ஒரு மாற்று கருத்துக்கள்லாம் இருக்கு. அது இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு மனிதன் இறந்து போறான் அப்படின்னா ஆன்மா பிரிஞ்சிருச்சு. ஸோ ஆன்மா உடல்ல இருந்து பிரிஞ்சிருச்சு. இந்த ஆன்மா மேல் நோக்கி செல்ல தயாராயிடுச்சு. ஒரு மனிதன் இறப்பதற்கு முன்பாகவே அந்த அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு அவங்களுக்கு உறவினர்களுக்கு தெரிஞ்சிடும், அந்த நபருக்கும் தெரிஞ்சுக்கணும், நம்முடைய ஆன்மா பிரிய போகுது, நம்ம உயிர் போகுது, ஆன்மா மேல் நோக்கி செல்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பழங்காலத்து சீன வேத புத்தகங்கள் ஒரு புத்தகங்கள் இருக்கு. அந்த புத்தகத்துல சில வசனங்கள், ஆன்மாவே கவலைப்படாதே, நீ எங்கிருந்து வந்தாயோ அங்கேயே செல்ல போகிறாய், நீ எங்கிருந்து படைக்கப்பட்டாயோ அங்கேயே நீ செல்ல போகிறாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனங்கள்லாம் படிப்பாங்க. ஆன்மாக்கள்ல சில ஆன்மாக்கள் மன வலிமையோட உடலை விட்டு பிரிஞ்சு மேல் நோக்கி போயிடும். சில ஆன்மாக்கள் பயப்படுவாங்க, பயந்துக்கிட்டு நடுங்கிட்டு இருக்குமாமா, அழுகுமாமா, கதறுமாமா. அப்ப அந்த சீன மரபு வேத புத்தகங்கள்ல படிக்கக்கூடிய வசனங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீ கவலைப்படாத, நீ அழுகாத, நீ அந்த ஒளியோட போய் கலக்க போற, நீ நீ இந்த உடலை விட்டு பிரிஞ்ச உடனே அந்த ஒளி உனக்கு ஒளியோடு நீ போய் சேர்ந்துருவ. ஒளியோடு நீ போய் சேர்ந்துட்ட அப்படின்னா உனக்கு வலி, வேதனை, பயம் எதுவுமே உனக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த புத்தக குறிப்பு, அந்த வசனங்கள் வரும். அதாவது குறிப்பிட்ட மணி நேரம் உடல்ல இருந்து ஆன்மா பிரிஞ்சதுக்கு அப்புறமேட்டும் அது தொடர்புல இருக்கும் அப்படிம்பாங்க. அது இந்த பூமியோட தொடர்பு, அது ஒளியோட போய் சேரும் வரைக்கும் அந்த ஆன்மா தொடர்புல இருந்துட்டு இருக்கும் அப்படின்னு. ஸோ அதனுடைய தாக்கம் தான் என்னமோ இறந்தவர்களுக்கு 2 நாள்ல 3 நாள், 7வது நாள், 11வது நாள், 40வது நாள் சில வழிபாட்டு சடங்குகள் எல்லா மதத்திலையுமே இருக்கும். இந்த ஆன்மா மேல் நோக்கி போகுது இல்ல, இந்த மேல் நோக்கி போற ஆன்மாவை 3ஆ பிரிக்கலாம். ஸோ ஆன்மா கருப்பு நிலையிலே இருக்கிறது, ஆன்மா ஒளிய அடையிறது, ஆன்மா நெருப்புல போறது, நெருப்பா மாறுறது. ஆன்மா 3 நிலைகளை உடலை விட்டு பிரிஞ்சு வெளியில போகுது. இந்த கருப்பு அப்படிங்கிற நிலையில இருக்கு அப்படின்னா, சீன தத்துவத்தின்படி கருப்பு அப்படிங்கிறது பூமியோட தொடர்புடையது. ஸோ உடல், கருப்பு, பூமி இது எல்லாமே பூமியோட ஒன்றாக வரக்கூடியது, கீழே இருக்கக்கூடியது. உடல் கீழே இருக்கும், மண்ணுக்கு சொந்தமானது. பூமி அப்படிங்கிறது மண்ணால் மண்ணால் இருப்பது. கருப்பு அப்படிங்கிறது வெளிச்சத்துக்கு, சூரியனுக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடியது. என்ன சொல்ல போனா கருப்பு அப்படிங்கிறது நிலவோட தொடர்புடையது. இப்போ இந்த உடல்ல இருந்து பிரியக்கூடிய ஆன்மா கருப்பா மாறுது அப்படின்னா அது பூமியிலே தங்குது, மேல் நோக்கி போகல. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம்.
அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சீன மரபு புத்தகங்கள்ல என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா, தவறு செய்த ஆன்மா அல்லது தன்னுடைய எண்ணம் நிறைவேறாத ஆன்மா கருப்பாக தான் இருக்கும். அது வந்து ஒளியோட போய் சேராது அப்படின்னு இருக்கும். அது இன்னும் வேதனை அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த ஆன்மாலையும் சில வலிமையான ஆன்மா ஒளியோட போய் சேராது. வலிமையான ஆன்மா வந்து பூமியில் உள்ள சில மனிதர்களுக்கு வழிகாட்டும், சில தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணும் அப்படின்லாம் ஒரு சொல் இருக்கு. இது வந்து கருப்பை குறிக்கிறது. இந்த ஆன்மா வந்து கருப்பு நிலையை அடைகிறத வந்து குறிக்கிறது. அதாவது உடலை விட்டு பிரியக்கூடிய உயிர் ஆன்மா வந்து மேல் நோக்கி போகாம பூமியில இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஸோ இதுல இருந்து அந்த ஆவி, பேய், பிசாசு அதெல்லாம் வருது. நம்ம அதுக்குலாம் போக விரும்பல, அதெல்லாம் நம்ம இன்னொரு நாள் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ கருப்பு அப்படிங்கிறது பூமியில தங்கி விட்ட ஒரு உயிர். ஒளி அப்படிங்கிறது அது ஒரு பேரொளி. அது ஒளி அப்படின்னாவே வானத்துக்கு சொந்தமானது. கருப்பு அப்படிங்கிறது பூமிக்கு சொந்தமானது மாதிரி ஒளி அப்படிங்கிறது வானத்துக்கு சொந்தமானது. ஒருவேளை சூரியன் வானத்தில் இருக்கிறனால அப்படி வந்திருக்கலாம். இந்த நல்ல ஆன்மாக்கள்லாம் நேரடியாக ஒளியோட போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. நல்ல ஆன்மாக்கள் ஒளியோட போய் கலந்துரும் அப்படிங்கிறாங்க. ஸோ பூமியிலிருந்து மேலே போயிருச்சு, ஆனால் ஒளியோடையும் போய் சேரல. அந்த ஆன்மாக்கள்லாம் நெருப்புல வேதனை அடையும், ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து வேதனை அடையும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் என்னங்கிற கருப்பு, ஒளி, நெருப்பு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஆன்மா வந்து 3 நிலையில இருக்கு. அந்த துறவி இறந்துட்டார் அப்படின்னா அவங்களை சுற்றி நின்று அந்த சில மந்திரங்கள் ஓதிக்கிட்டே இருப்பாங்க. ஆன்மாவை கவலைப்படாத, நீ வந்து பயப்படாத, நீ இந்த நல்லதெல்லாம் பண்ணியிருக்கிற, உனக்கு நல்லது நடக்கும், நீ இந்த ஒளியோட போய் சேருவ, ஒளியோட போய் கலந்துருவ அப்படின்னு அந்த இறந்து போன ஆன்மாவுக்கு வழிகாட்டுற மாதிரி சில ஒரு கைடு பண்ற மாதிரியே சொல்லுவாங்க. நீ நீ வந்து பயப்படாம நில்லு, அந்த ஒளி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும், அந்த ஒளியோட நீ போய் கலந்துருவ. ரூட்டு சொல்ற மாதிரி தான். நீ வெயிட் பண்ணு, பஸ் வரும், பஸ் வந்தாலே 15ஆம் நம்பர் பஸ் வரும், 15ஆம் நம்பர் பஸ் ஏறி மேலே போ அப்படின்னு சொல்ற மாதிரி தான் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த மந்திரங்கள், வசன குறிப்புகள். அது ஒரு சடங்குன்னு வச்சுக்கலாம், இறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய சடங்கு. இந்த சடங்கு எப்ப செய்வாங்க அப்படின்னா, இறப்பதற்கு சில மணி நேரத்துக்கு முன்னதாகவே ஆரம்பிச்சுருவாங்க. முன்னதாகவே ஆரம்பிச்சு 5 நாள் 7 நாள் தொடர்ந்து அந்த இறந்த உடலை வந்து வைத்துக்கொண்டு அந்த இறந்த உடலை சுற்றி உட்கார்ந்து கொண்டு இந்த ஆன்மாவை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய நம்பிக்கைப்படி ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஆன்மா வந்து ஒளியோட போய் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் தான் அந்த உடலை வந்து எரிக்கிறதோ புதைக்கிறதோ அந்த இது செய்வாங்க. ஸோ ஆன்மா அப்படிங்கிறது உயிரிலிருந்து பிரிஞ்ச உடனே அது ஆன்மா அப்படிங்கிற நிலையை வந்து அடையுது. இந்த ஆன்மா வந்து வலிமையா இருந்துச்சு அப்படின்னா இறந்ததுக்கு அப்புறம் எந்த விதமான வேதனை இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற கருத்து வந்து காலங்காலமாவே இருக்கு. ஸோ இந்த ஆன்மாவை வலிமை அடையணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் எடுத்த உடனே சொல்யூஷன் சொல்ல போக விரும்பல, நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். இல்லை அதுக்கப்புறமேட்டு இது அந்த ஆன்மா எப்படி வலிமை அடைகிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். பொதுவாக சொல்றது என்ன அப்படின்னா, பொய் பேசாமல் இருக்கிறது, சபல எண்ணம் இல்லாமல் இருக்கிறது, கெட்ட எண்ணம் இல்லாமல் இருக்கிறது, சக ஆன்மாவை நேசிக்கிறது. சக ஆன்மானா இப்போ நமக்குள்ள ஒரு மனிதனுக்குள்ள ஒரு ஆன்மா இருக்குன்னா இன்னொரு மனிதனுக்குள்ள ஒரு ஆன்மா இருக்குங்களா, அந்த ஆன்மாவை நேசிக்கிறது, சக உயிரினங்களை நேசிக்கிறது. ஸோ இதெல்லாம் ஒரு சொல்யூஷனாக வச்சுக்கலாம். உங்கள் ஆன்மா வந்து வலிமை அடையும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த சக உயிரினங்களை நேசிக்கக்கூடிய ஆன்மாக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறந்த பிறகு உடனடியாக வந்து அந்த ஒளியை போய் சேர்ந்துருவோம். அப்படி சேரலை அப்படின்னா அது கருப்பாகவே இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த கருப்புலேயும் வந்து நல்லது கருப்பு இருக்குது, கெட்ட கருப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயமும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நல்ல கருப்பு அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய சில மற்ற ஆன்மாக்களுக்கு, அதாவது மற்ற உயிர்களுக்கு வழிகாட்டக்கூடிய கருப்பு அப்படின்னு வச்சுக்கலாம். இதுல சில விஷயங்கள் வந்து மூட நம்பிக்கையா இருக்கலாம். இது வந்து என்னுடைய கருத்தா அப்படின்னா என்னுடைய கருத்தும் இல்லை. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஸோ ஆன்மாவை பத்தி ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படணும் அப்படிங்கிறது தான் நான் இதெல்லாம் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். மாடர்ன்
நவீனம் அப்படிங்கிறது இதில் எதையுமே ஏற்றுக்கல. ஆன்மா அப்படிங்கிறது வந்து எதையுமே ஏற்றுக்கல. ஒரு பாலை வந்து தூக்கி போடுறோம். அந்த பால் வந்து நம்ம தூக்கி போட்ட ஃபோர்ஸை பொறுத்து அது ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும், கீழே மேலே ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் வந்து அந்த ஜம்ப் பண்ணுறது நின்றும். ஸோ அந்த ஃபோர்ஸ் தீந்துருச்சு அப்படின்னா ஜம்ப் பண்ணுறது நின்றும். ஸோ இதுதான் உயிர். அந்த ஃபோர்ஸ் இருக்குல்ல, அதான் உயிர். ஸோ அந்த உயிர் தீந்துருச்சு அப்படின்னா அந்த பால் வந்து மூமெண்ட்டு நின்றுடும். ஸோ இந்த அடிப்படையில் தான் நவீனம் வந்து உயிரை வந்து அணுகுது. ஸோ ஒரு பேட்ரி மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்க. ஸோ உங்களுக்கு பேட்ரி இருக்குது, கரண்ட்டு உங்களுக்கு வருது, பேட்டரியில் கரண்ட் பவர் இருக்கிற வரையும் அந்த பேட்டரி மூலிமா இயங்கிட்டே இருக்கிறோம். முதுமை வந்ததுக்கு அப்புறமேட்டு பேட்டரியில் பவர் தீர்ந்துருது. அவ்வளோதான், பவர் தீர்ந்ததுக்கப்புறம் ஒன்றும் இல்லாத நிலை. அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது, நீ மண்ணோட மண்ணை மக்கி போயிடுவீங்க அப்படிங்கிறதான் நவீனத்தினுடைய நிலை. ஸோ நான் இந்த சீன மரபு தத்துவம் அப்படிங்கிறது, ஸோ இந்த ஆன்மாவை 3 நிலையில் வளர்க்குறாங்க. ஸோ கருப்பு அப்படிங்கிற நிலை பார்த்தோம். ஸோ அது வந்து ஒளி அப்படிங்கிறது பார்த்தோம். அது நெருப்போட போய் கலந்துடுது, நெருப்பில் வந்து வேதனை அடையும் அந்த ஆன்மா அப்படிங்கிறது வந்து ஒளியோட போய் சேராமல் நெருப்போட வேதனை அடையும் அப்படிங்கிறது பாவம் செஞ்ச ஆன்மா அப்படின்னு சொல்கிறாங்க. திறறது, அடுத்தவர்களுடைய பொருளை ஏமாற்றுறது, சக உயிரினங்களை வந்து சக மனிதர்களை வந்து கொடுமைப்படுத்துவது, இதெல்லாம் பாவம் செய்த ஆன்மாக்கள் அப்படிங்கிறாங்க. இந்த பாவம் செய்த ஆன்மாக்கள் வந்து நெருப்புல வந்து துன்பப்படும், அது துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ நல்ல ஆன்மாக்கள் அப்படிங்கிறது நல்ல எண்ணங்கள் உடைய ஆன்மாக்கள், பொறாமை இல்லாத சக உயிரினங்களோடு அன்பு செலுத்தக்கூடிய ஆன்மாக்கள் வந்து நல்ல ஆன்மாக்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ ஆன்மா அப்படிங்கிறது உடலை விட்டு உயிர் பிரிந்த நிலை, அதுதான் வந்து ஆன்மா. ஸோ ஆன்மானா பார்த்துட்டோம். ஸோ கடவுள் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நல்ல ஓவியர் ஒருத்தர் இருக்கிறார். அந்த ஓவியருக்கு நல்ல ஒரு கற்பனை திறன் இருக்கு. எந்த மாதிரி கற்பனை திறன்னா, அவர் வரைந்த ஓவியங்கள் எல்லாமே அப்படியே